ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி பக்காவை வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. பைரவி ஆண்டி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. நம்ம பிரச்சனையெல்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இந்த அஞ்சலி. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பைரவி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திகை நல்ல மாதிரி வீட்டில் கூட்டு போய் விடுறதுக்காக போகிறாங்க. அப்போ நம்முடைய பைரவி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றது எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வராருங்க. அவருக்கு அடிபட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டது அந்த பைரவி பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி கார்த்தியை விட்டுட்டு போனதுக்கு நல்லதாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ரோட்டில் யார் யாரோ கையில் அடி வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ கார்த்திக் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அந்த சமயத்தில் அவரால் வாயை திறக்க முடியறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. கார்த்திக் அவனுடைய வாழ்க்கை அமையல, அதனால் அவனை கடுத்த விட்டுட்டீங்களே, அவனுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய சரி நீங்கள் தான் கூட்டிகிட்டு விட்டுட்டீங்களே, கிளம்பலாமே அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, அது எப்படி கிளம்புவேன், இது என்னுடைய வீட்டை நான் தான் காப்பாற்றணும், இல்லைனா என் வீடு அழிஞ்சு போயிடாது அப்படின்ற மாதிரி நக்கல் நையாண்டியாக பேசுகிறவங்க ரொம்ப யோக்கிய மாதிரியே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமும் நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு டைப்பை பார்க்குறாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலேயும் இந்த பைரவி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவளாவே வெளியே போனாங்க. இப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் கார்த்திகோட விஷயத்தில் மாட்டி திரும்பவும் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய ஜானகி அம்மா ரொம்பவுமே சோகமாக இருக்காங்க. கார்த்திக் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு முகத்தில் அவ்வளோ பதட்டமும் டென்ஷன் வந்திருக்கு. எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேவதி வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ரேவதி இந்த வீட்டுக்கு யார் கொண்டு வச்சாங்க அப்படின்ற மாதிரி அதில் மூக்கொண்டு ஆரம்பிப்பாங்க. இத்தனை அவள் இல்லாதனால ஃப்ரீயாக இருந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனை வராதுன்ட்டு. ஆனால் இதுக்கு மேலே தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. அந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து இந்த பைரவி ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா மூக்கை நோண்ட போகிறாங்க. இந்த ரேவதி எதுக்காக இலக்கியா இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கா, அவளுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்றதெல்லாம் நோண்டுறப்ப தான் நம்முடைய இலக்கியா மாட்டுவாங்களா இல்லையான்றது இருக்க பார்த்து ஒரு பக்கம் நம்முடைய ஜானகி போயிட்டு தனியாக கார்த்திக்கிட்டு போயிட்டு எதுக்காகடா இப்படி பண்ண ஏண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் பிரியாவுக்கு கால் பண்ணி பார்த்தேன். பிரியா காலை அட்டன் பண்ணவே இல்லை. சரி அவங்க வீட்டை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா, அந்த ஆத்திரத்தில் நான் இது டென்ஷனில் கல் எடுத்துக்கிட்டேன். அப்போ அங்கேருந்து இவங்க வேணும்னே ஏதோ மோட்டிவ்ல என்னை அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திக் சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக அந்த பைரியோட வேலையாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு அவன் திட்டமோடு இருக்கான்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. வரப்போகிற எபிசோடு இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.